ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்ப்போமா? நான் ஒரு சின்னதாக ஒரு கடாய் வச்சு அதில் இஞ்சி பூண்டு கறி மசாலா பட்டை பிரிஞ்சி இலை போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டு வதக்கி தனியாக வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறதுக்காக, குழம்பு திக்னஸ்க்காக, டேஸ்ட்டுக்காக. இப்போ வந்து நான் ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு இதில் வந்து ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிக்கின்னு நான் எப்போவுமே சட்டியில் வைப்பேன். இப்போ வந்து நான் குக்கரில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும்னு குக்கரில் வைக்கிறேன். இதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அப்படியே தக்காளி பழம் போட்டு வதக்கிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட தேவையில்ல. ஆல்ரெடி நான் இதில் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், இஞ்சி பூண்டு கறி மசாலா போட்டெலாம் வதக்கி வச்சுருக்கேன். அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இது கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதனால் வந்து மையாது அவ்வளோ சீக்கிரத்தில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேன். நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சிக்கன் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 2 ஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதனால் தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன உப்பு போடுவீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு போட்டுக்கங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது எதுக்கு இப்போ சிக்கன் கூடயே போட்டு வதக்கிடுறேன். அப்போ தான் வந்து காரம் வந்து அது நல்லா உரைக்கும். நம்ம சட்டியில் குழம்பு வைப்போம், அது ஒரு டேஸ்ட் வரும். குக்கரில் குழம்பு வைக்கிறது அது ஒரு தனி டேஸ்ட் வரும். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி ஒரு 5 விசில் வச்சிடலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும். அதனால் வந்து நல்லா ஒரு 5 விசில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவை எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியாக கிடைக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு ஒரு 2 கொதி விட்டு அரை மூடி தேங்காய் நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் அந்த குழம்புல அப்படியே வந்து அதை ஊற்றி கொதிக்க விடுங்க. ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ அதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சிக்கன் குழம்பு ரெடி. இது வந்து நம்ம வந்து அர்ஜெண்ட்டாக காலை டைம் ஸ்கூலுக்கு போகிறப்ப, இல்லை கொஞ்சம் குயிக்காக வேலை முடிக்கணும்னா குக்கரில் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் பாத்திரம் மாற்றி வச்சுக்கலாம். சட்டியில், குண்டானில், அது மாதிரி சட்டியில் வச்சா இன்னும் நல்லா ஒரு இதுவாக நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இது வந்து நான் சீக்கிரம் வேலை முடியும்னு நான் குக்கரில் வச்சுருக்கேன். ஓகே, பாய்.